நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்த செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டியிட நட்சத்திர வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகம் இங்கே இருக்கிறதால லிட்டரலாக இந்த தொகுதி தமிழகத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுற திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கும் மற்ற வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மத்திய சென்னைக்கு உட்பட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதியுமே 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றி இருந்தது. அதை காரணமாக வச்சு தான் இந்த எலெக்ஷனில் அதிமுகவும் சரி அமமுகவும் சரி அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு மத்திய சென்னை தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த 6 தொகுதியிலுமே திமுக வலுவாக இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு இங்கே இருக்கிற வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது சில சிக்கல்கள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர் தொகுதியில் படித்தவர்கள் அதிகம். அப்படி இருக்கும்போது தயாநிதி மாறன் மேலே உள்ள வழக்குகள் அவருக்கு ஒரு பின்னடைவாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக அமமுகவில் அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ இங்கே போட்டியிடுகிறது. இந்த மத்திய சென்னை தொகுதியில் அதிகமாக துறைமுகம், சேப்பாக்கம், ட்ரிப்ளிகேன், 1000 விளக்கு தொகுதிகளில் அதிகமாக இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள் எஸ்டிபிஐ கட்சிக்கு மடைமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்திலிருந்து கமிலா நாசர் போட்டியிடுறதால அவங்களும் அந்த வாக்குகளை பிரிக்கலாம். இதெல்லாம் தயாநிதி மாறனுக்கான சிக்கலாக இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்னையில் இருக்கிற பேஸே கம்மி. அவங்களுக்கான கிளை அமைப்புகள் சென்னையில் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த தொகுதி தயாநிதி மாறனுக்கு கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வேலை பார்க்க போகிறாங்க, திமுகவில் உள்ளவங்களே தயாநிதி மாறனுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியினுடைய முடிவு இருக்கும்.